ஏ காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட இருந்து ஒரு பிகினர் என்னென்ன லேர்ன் பண்ணிக்கலாம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, இங்கே இருக்கிற டெஸ்டினேஷனை ஃபில்டர் பண்ணி செக் பண்ணணும். அதுக்கு ஒரு பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா, Ctrl+Shift+L கிளிக் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ட்ராப் டவுனை யூஸ் பண்ணி ஒவ்வொரு டெஸ்டினேஷனாக ஃபில்டர் பண்ணி செக் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ப்ரொஃபஷனல் என்ன பண்ணுவாங்கன்னா, select the data, press Ctrl+T for convert the data into table, enter, next insert, slicer, choose designation, okay. Next இந்த column number 3 change பண்ணிக்கோங்க. Next adjust the alignment and change the data format. Number 2, ஒரு பிகினர் ஃபார்முலா சின்டாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு VLOOKUP ஓப்பன் ப்ராக்கெட், ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட், ஈக்குவல் டு கன்கார்டினேட் ஓப்பன் ப்ராக்கெட்னு ஃபார்முலாவோட ஃபுல் நேமை மேனுவலாக என்ட்ரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு ப்ரொஃபஷனல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஈக்குவல் டு அப்புறம் ஃபார்முலா நேமோவில் 2 or 3 லெட்டர்ஸ் மட்டும் என்ட்ரி பண்ணிவிட்டு டேர் கீயை கிளிக் பண்ணுறது மூலமாக ஃபார்முலா சின்டாக்ஸை ஈஸியாக ஓப்பன் பண்ணிப்பாங்க. நம்பர் 3, ஒரு பிகினர் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் செகண்ட் நேமை கம்பைன் பண்ணுறதுக்கு கன்கார்டினேட் ஃபார்முலா யூஸ் பண்ணி டேட்டா ஃபில் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ப்ரொஃபஷனல் இந்த மெத்தட்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேட்டாவை மட்டும் மேனுவலாக என்ட்ரி பண்ணிவிட்டு எந்த ரேஞ்ச் வரைக்கும் டேட்டா வேணுமோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+E கிளிக் பண்ணுறது மூலமாக டேட்டாவை ஈஸியாக ஃபில் பண்ணிப்பாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்புகிறோம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் GNL. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.